இந்தியாவிலேயே முதல் அரசியல் வேலை நிறுத்தத்தை தலைமையேற்று நடத்தினவர் வஉசி. அவருக்கு பின்னால வந்து தொழிலாளிகள் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாதாரண ஆலை தொழிலாளிகள், பிரிட்டிஷ் கீழே வேலை பார்த்தவங்க நின்னாங்க. அந்த தொழிலாளிகள் வேலையை விட்டு நிற்கும் போது அவங்களுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு எதுவும் வழி கிடையாது. வஉசி லிட்டரலா பிச்சை எடுத்தார். எல்லா அந்த ஊர்ல இருக்கிற வணிகர்கள்ட்ட எல்லாம் போய் சாப்பாட்டுக்கான பொருட்களை திரட்டி மொத்தமா உணவை சமைச்சு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த போராட்டத்தை சஸ்டெயின் பண்ண வச்சு. ஆனால் அந்த போராட்டம் ஜெயிச்சது பிரிட்டிஷ்க்கு எதிராக. அன்னைக்கு சட்டம் கிடையாது, அன்னைக்கு வந்து தொழிலாளர் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் கிடையாது. ஆனால் அந்த போராட்டம் ஜெயிச்சது. அப்படிப்பட்ட வஉசி இன்னைக்கு என்னவா இருக்காரு? அந்த வஉசியை ஜாதிய தலைவராக பார்த்தாங்கன்னா, இப்படி சுருக்குன அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுதான் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டதுன்னு நான் சொல்றேன். இதை நீங்க வேடிக்கை பார்க்குறீங்களா? யாரெல்லாம் தேசிய இயக்கத்தோட தலைவரோ, யாரெல்லாம் விடுதலை இயக்கத்தோட தலைவரோ அவங்கள ஜாதிய தலைவராக மாற்றுவாங்க. உங்களுக்கு அதுல சொரணையே இருக்காதுன்னு சொன்னா அப்ப இங்க அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட அடையாளங்கள் மட்டும்தானே இருக்கு. ஒரு மொழியை பத்தி பேசினாலே உங்ககிட்ட ஓட்டு வாங்கிட முடியும்னு சொன்னா அந்த மொழியை பாதுகாக்க வேற என்ன செய்யணும்? அந்த மொழி உணர்வு எப்படி உருவாச்சு? அதோட அடித்தளம் என்ன? அந்த மொழி உணர்வை தாண்டியும் நாம உருவாக்க வேண்டிய மனித உணர்வுங்கிறது எப்படி அதோட இணைஞ்சு நிக்குது? இந்த பாயிண்ட் நீங்க பார்க்க தவறுனீங்கன்னா வெறும் வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டமா மாறிடுவீங்க. மதத்தின் பேரால உங்களை வெறி ஊட்டியே ஓட்டு வாங்கிட முடியும் அப்படின்னு சொன்னா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ஓட்டு போடுற ஆளா தான் நீங்க இருப்பீங்க. அப்ப அது அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட நிலைமை தானே. அப்ப உரிமைகளின் அரசியல் என்று பேசும்போதுதான் பேசிக்கா ஒரு கேள்வி வரும். உரிமையின் மீது ஓட்டு போட்டவருக்கு உரிமை கிடைச்சுதாங்கிறது வேற கேள்வி. ஆனா கிடைக்கலன்னா அவருக்கு தெரியும். சமூக நீதியின் பேரால ஓட்டு போட்டவருக்கு சமூக நீதி ஒரு அரசு தவறும் போது அவருக்கு சொரணை இருக்கும், அவர் கேட்பாரு. இதுதான் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவருக்கும் அரசியல் பட்டவருக்குமான வித்தியாசம். ஸோ உரிமையின் பெயரால் ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் பேசிக்கா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்ற பதில். உரிமையின் பெயரால் தான் உங்க அரசியல் நடவடிக்கைகள் இருக்கணும். உரிமையின் பெயரால தான் இந்த வாக்களிக்கிற முடிவை நீங்க எடுத்தாக வேண்டும்.